பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-7 வரை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான காலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நம் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். உயிருள்ள தெய்வத்தை நாடி வந்திருக்கின்றோம். உன்னதமான தெய்வத்தை தேடி வந்திருக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் எதற்காக நமது நடுவில் இருக்கின்றார் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நமக்கு ஒரு தூய வாழ்க்கையை கொடுத்து இழந்து போன சமாதானத்தையும், இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தையும், இழந்து போன வாழ்க்கையையும் திரும்ப தருவதற்காகவும், நம்முடைய இதயத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நம்மை தேடி வந்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த அமைதி உங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்வதாக. ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நாளில் தங்குவதாக. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த உடல் நலம் உங்களுடைய உடலில் கடந்து வந்து அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களை தூய்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. சிறு குழந்தைகளில் இருந்து இந்த நாளிலே மரண படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வரை பிரச்சனைகள் இருக்கிறார்கள். பெரிய அதிகாரிகளும் பிரச்சனைகள் இருக்கிறார்கள். நாட்டை ஆள்கிறவர்களும் பிரச்சனைகள் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவர்களும் பிரச்சனையில் இருக்கிறார்கள். அறிஞர்களும் அறிவாளிகளும் ஞானிகளும் பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வருகின்றது? எந்த இடத்தில் நாம் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கின்றோம் சாத்தானுக்காக என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதை அடைக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே,